ஐகாஷ் நான் தான் புராதாஸ் சிலாப்பில் நடவே நினைக்கிறேன். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு கூண்டு தான் அடிக்க போகிறோம். ஒரு தரமான ஒரு கூண்டு பார்த்தீங்கன்னா தரமானு சொல்கிறதுலே தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய கூண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து 2 இருந்துச்சு. அதை பற்றி தான் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் புதுசாக அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த 2த்தையும் அடிச்சுவோங்க. இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுற. கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். பக்காவான கூண்டு. இந்த ரீப்பரும் ப்ளஸ் கள்ளிப்பட்டி இருந்தால் பக்காவாக அடிச்சிடலாம். அதேமாதிரி இந்த ஒரு ஆணி இந்த மாதிரி 4 சைடும் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரீப்பர் வச்சு வீடியோ அப்படியே பார்க்குறவங்களா லைக்கை தட்டி விட்டுருங்க. புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வந்து கேஸ் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கர்ணபுரா பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வரும். மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் 40K அடிக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. இந்த ஆணி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஒரு சுத்திகள், ஒரு ஆணி, வெட்டுறதுக்கு ஒரு மிஷினு, இது மட்டும் இருந்தாலே போதும், பக்காவாக கொண்டு அடிச்சிடலாம். மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா கார்னர் சைடு எல்லாத்தையும் விரிப்புற வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறோம். கள்ளிப்பட்டி வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி தடுப்பு வச்சுருங்க. தடுப்பு வச்சுட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அப்படியே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் லைக் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுங்க. இந்த மாதிரி ஒரு மிஷின் எடுத்தவங்க டே 1 உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாளாச்சு இந்த கூண்டு அடிக்க. ஆனால் பக்காவாக அடிச்சிட்டோம். ஃபுல் வீடியோ பாருங்கள் கடைசி வரையும். இந்த கூண்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. மிஷின் வச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ அடித்தோம். ஒரு பக்காவான கூண்டு. சத்தியமாக இந்த கூண்டு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. டோர் வரையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக அடிச்சிருப்போம். கார்னர்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் வாசல் வச்சாச்சு. வாசல் வச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கூண்டு. மேலே ஒரு ரெட் கலர் ஷீட்டு எல்லாமே பக்காவாக அடித்து தரமாக அடியாச்சு. கவுத்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சுவோங்க. கதவு அடிக்கும் போது மட்டும் 4 சைடு இந்த மாதிரி ரீப்பர் வச்சு கரெக்டாக அடித்து அதுக்குள்ளே கதவை வச்சு இந்த மாதிரி அடித்து ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கதவை அடிக்கும் போது மட்டும் அவுட்டரில் ஒரு ரிப்பரு, உள்ளே ஒரு ரிப்பரு, கரெக்டாக பாக்ஸு, உள்ளே ஒரு பாக்ஸ் வர மாதிரி அப்படி கரெக்டாக அடிச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு ஃபைனலாக முடிச்சாச்சு. ஒரு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. போயிட்டு வரேன், பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. போயிட்டு வரேன், பை கைஸ்.